ஓம் சக்தி. இன்று நாம் ஒரு அற்புத நிகழ்வு ஒன்றை கவனிப்போம். நேராக காட்சிக்குள் செல்வோம். காட்சி 1. அருள் திரு அம்மா அவர்களின் முன்னிலையில் அவ்வாலிபன் மூர்க்கமாய் தன்னை பிடித்து கொண்டு வருபவர்களின் கைகளை தள்ளிக்கொண்டு முரண்டு பிடித்தவாறு நிற்கிறான். காட்சி 2. அவ்வாலிபனின் தந்தையை பார்த்து அருள் திரு அம்மா அவர்கள், என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என அம்மா அன்புடன் விசாரிக்கின்றார்கள். காட்சி 3. அவர் கூறுகிறார், அம்மா, இவன் என் மகன். வெளிநாட்டில் ஐடி துறையில் பெரிய சம்பாத்தியத்தோடு வேலை செய்து வந்தான். திடீரென்று இவன் செயல்பாடுகள் மாறியதை உடன் நண்பர்கள் தெரிவிக்க இந்தியாவிற்கு அழைத்து வந்து வைத்தியம் செய்தோம். இவனுடைய நிலை கட்டுப்படல, என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க என் மகனை காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் என்றார் அவ்வாலிபனின் தந்தை. காட்சி 4. அம்மா அவர்கள், ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க, சின்ன பையன்தானே, விபரம் போதல என்று சொல்லியபடியே தன் அருகே இருந்த தொண்டரை அழைத்து இவரை கருவறைக்கு அழைச்சிட்டு போய் அம்மாவை சுற்றி வர செய்து சுயம்பின் மேல் கொஞ்சம் விபூதியோடு ஒரு வேப்பிலை வைத்து வாயிலிட்டு சாப்பிட வைத்து கூட்டிட்டு வா என்றார்கள். காட்சி 5. தொண்டரோடு அவ்வாலிபன் செல்கிறான். கருவறைக்குள் ஒரு மிருகத்தின் வேகத்தை போல மூர்க்கமுடன் முறுக்குதலும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட அவனை எப்படியோ கையை இறுக பிடித்து ஒரு வேப்பிலையையும் அம்மாவிற்கு அன்று அபிஷேகம் செய்த திருநீற்றையும் சுயம்பின் மீது வைத்து அவனை சாப்பிட வைக்க போராடினார்கள் தொண்டர்கள். அப்படியே கருவறையை சுற்றி சுயம்பின் முன் நிறுத்தினார்கள். மூர்க்கம் அடங்கி நின்றவன் அப்படியே கருவறை அம்மாவை பார்க்கிறான், சுயம்பை பார்க்கிறான், சுற்றி இருப்பவர்களை பார்க்கிறான். இப்பொழுது அவன் உடம்பிலும் செயல்பாடுகளிலும் வேகமில்லை, நிதானம் தெரிந்தது. ஒரு 5 நிமிட காரியத்துக்குள்ளே தன்னை இழுத்து கொண்டு போனவர்களோடு சாதாரணமான மனிதனாக நிற்கிறான். காட்சி 6. தொண்டர்கள் அவனை அருக்கூட வாசலுக்கு மீண்டும் அழைத்து சென்றனர். அங்கே அவன் தந்தையார் வாசலில் பதபதைப்போடு நிற்கிறார். தன் மகன் வருகிற நிதானமான நிலையை பார்த்து தாங்க முடியாத வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டார். ஒரு 40 நாட்களாக குடும்பத்தையே உலுக்கிய உலுக்கல், அவனுடைய உடம்பும் மனசும் பட்ட வேதனை, அவன் கத்திய கத்தல், முரட்டுத்தனமான செயல்கள், ஒரு முழு பைத்தியக்காரனை போல மனநிலை பிறந்தவனாக நடந்து கொண்ட காரியங்களை பார்த்து நொந்து போன அக்குடும்பத்தினருடைய நிலை ஒரு நொடியில் மாறியது. காட்சி 7. அத்தந்தையார் அம்மா அவர்களின் கரங்களை பிடித்து கொண்டு நன்றி கூற அருள் திரு அம்மா அவர்கள், அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறார் என்ற நிலையில் எதை பார்க்கறது, எதை செய்யறது, எதை கேட்கறது என்ற விதிமுறை இல்லாமல் வாழ்க்கையை, எண்ணங்களை ஒழுங்கில்லாத காரியங்களுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. உங்க பிள்ளை மன ஒழுங்கில்லாத நிலையில விஞ்ஞான கருவிகளினுடைய இயக்கமும் இவருடைய வாழ்க்கையும் விவரமில்லாத காரியங்களுக்குள் புகுந்ததால மனமும் உணர்வுகளும் சிதைந்து போயிருக்காரு. அந்த சிதைவை அம்மா சரி பண்ணிடுச்சு. இன்று உங்கள் மகனுக்கு என்ன ஒரு வாய்ப்பு தரப்பட்டதோ அதுதான் இந்த பூமியை நோக்கி சாமி என்ற உணர்வோடு வரும் அத்தனை மக்களுக்கும் தரப்படுகிறது. அவரவர் தம் மனநிலை, வாழ்க்கை சூழல் என்ற மாறுபாடுகள் இருந்தாலும் ஆலயம் வருகின்ற என் பக்தர்கள் கருவறையில் சுயம்பை சுற்றி வராங்க. எல்லா மக்களும் அந்த கருவறையை சுற்றி வந்து தானாக தோன்றிய அந்த சுயம்பை கையெடுத்து கும்பிட்டு அம்மா என்ற பாசத்தோட அழைக்கின்ற அந்த பக்தி தான் இந்த பூமியினுடைய மக்களுக்கு கிடைக்கிற ஒரு மன மருத்துவம், உடல் மருத்துவம், உயிர் மருத்துவமாக அமைகிறது. வாழ்க்கையில நம்பிக்கை ஊட்டி தளர்ந்து போகாமல் வாழ அவர்களுடைய ஆதாரமான இடமாய் இந்த ஆலயம் இருக்கிறது. வேற இங்க ஒண்ணும் இல்ல. உங்க பிள்ளைக்கு என்ன உரிமையோ வாய்ப்போ அதேதான் இந்த மண்ணில பிறந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆலயத்துல கொடுக்கப்படும் வாய்ப்பு.
எல்லோருக்கும் நல்லது கிடைக்க வேண்டும், எல்லோரும் நலமாக கவனமாக இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று ஒரு அடியார் பாடியிருக்காரு இல்லையா? அப்ப எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்றால் காசால, பணத்தால, அறிவால், ஆற்றலால், அந்தஸ்தால் இல்லை. ஆன்மீகம் என்று சொல்கின்ற ஒரு உண்மையான உறுதியான தெய்வ நம்பிக்கை, அது தரும் மன உறுதி. அது மனிதனுடைய மனதையும் வாழ்க்கையும் வளர்க்கும், தன்னை சுற்றி இருக்கிற மனிதரையும் சிதைவில்லாமல் வாழ வைக்கும். அதுதான் இங்கே நடக்கிற ஆன்மீக வைத்தியம். சரி, தைரியமா போயிட்டு வாங்க. இவ்வாறு அம்மா அவர்கள் கூறியதை கேட்ட தந்தையார் கண்களில் நீரோடு பணிவுடன் வணங்கி விடை பெற்றார். நாம் தற்பொழுது கவனிப்போம். இவ் அனுபவம் இரு நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, அன்னையினுடைய ஆலயம் நமக்கு தருகின்ற ஆன்மீக மருத்துவம், மன மருத்துவம், உடல் மருத்துவம், உயிர் மருத்துவமாக அமைகின்றது. வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டி தளர்ந்து போகாமல் வாழ ஆதாரமான இடமாய் ஆலயம் விளங்குகிறது. இரண்டாவதாக, நாத்திகம் குணம் கொண்டவராக இருந்த அப்பக்தர் தன்னை விமர்சித்தவர் என்பதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் நல்ல அருள் உள்ளத்தோடு அக்குடும்ப வாரிசை நொடிப்பொழுதில் சீர் செய்து வாழ வைத்தது அருள் திரு அம்மா அவர்களின் ஆத்ம சக்தியே ஆகும். ஆகவேதான் நம் முன்னோர்கள் தெய்வம் உண்டு, மனித வடிவில் தெய்வம் வெளிப்படுவதும் உண்டு என்பதை பல்வேறு விளக்கங்களாக தந்து சென்றுள்ளார்கள். இவ்வாறு யுகங்கள் தோறும் அவதரிக்கும் இறைவனை நாம் உணர நம் அனுபவங்களே நமக்கு உதவுகின்றன. அவ்வாறு நாம் தொடர்ந்து அனுபவங்களை கவனித்து கேட்டு உணர்ந்து கொள்வோம். ஓம் சக்தி.